கூலி படம் மிக்ஸ்டப்பா ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கே. சரி, வசூல் நெனச்ச மாரி வருமா? அப்படின்ற சந்தேகத்துல பல பேர் இருப்பீங்கள்ல. குறிப்பா படம் ஆஹா ஓஹோன்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருப்பீங்கள்ல, பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு. எல்லாரோட நம்பிக்கை எதுக்காக உடைக்கணும்? அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் படம் எப்படி இருக்கோ, அவங்க டிக்கெட்ட காசு குடுத்து வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கேத்த மாரி அவங்க நம்பிக்கை அவங்க மனசுல வச்சுக்கிட்டோம். ஆனா, சொன்னா நம்ப மாட்டீங்க. சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் வேர்ல்ட் வைட் கிராஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா. இந்த மொத்த வசூல் இருக்குல்ல, இதுல எந்த ஒரு தமிழ் படமும் நிகழ்த்தாத சாதனைய, உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமா கூலி படம் நிகழ்த்தியிருக்கிறதா அந்த பதிவு. "என்ன ப்ரோ 100 கோடி அடிச்சுச்சா?" அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் அப்பயே முடிஞ்சுச்சு. அது சன் பிக்சர்ஸ் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 404 பிளஸ் குரோர்ஸ். கடந்த 4 நாட்கள்ல மட்டும் இந்த அளவுக்கு கூலி படம் உலகம் முழுக்க கிராஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சன் பிக்சர்ஸ் இந்த நம்பர்ஸ வெளியிட்டிருக்காங்க. இந்த 1000 கோடின்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில பெருசா பேசப்பட்டுச்சுல்ல. இதே வேகத்துல போனா அடிச்சிரும் போல இருக்குங்க. அடிச்சா சந்தோஷம் நல்லா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா, கலாநிதி மாறன் அவர்கள் ஸ்டேஜ்ல சொன்னாரு பாருங்க. ரஜினி சார் ரெக்கார்ட் மேக்கர் மட்டும் இல்ல, ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு. அதுவும் இல்லாம ஜெயிலர் படத்தோட சாதனை, அத கூலி படம் உடைக்குதுன்னா, அது இந்த ஹீரோவ தாண்டியும் அந்த புரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு செம பெரிய மைலேஜா இருக்கும். அவங்க செட் பண்ண ரெக்கார்ட அவங்களே உடைக்கிற மாரி. ஒண்ணும் இல்ல. கலாநிதி மாறன் சார் பேசின விஷயங்கள ரஜினி சார்ன்ற வார்த்தைய எடுத்துட்டு, சன் பிக்சர்ஸ்ன்னு வார்த்தைய போட்டுருங்க. அப்பயும் கரெக்ட்டா பொருந்தும். ஸோ எதுக்காக அப்ப பேசியிருக்காருன்னு கண்டிப்பா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து 808 பிளஸ் குரோர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு 4, 5 நாள்ல போட்டுருவான்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே.